மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always, having all sufficiency in all things, may abound to every good work. 2 Corinthians 9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாதமும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கிருபையால் நடத்தி வந்த அந்த நன்மைகளை நினைக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய வார்த்தையை அநேக போதகர்கள் மூலமாய் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம் அல்லவா? இந்த மாதமும் காலை தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக. யோபுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இந்த யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்தோத்திர துயர சம்பவம், பயங்கரமான போராட்டம், பயங்கரமான கண்ணீர் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை உண்டாயிருந்தது. வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதான அந்த போராட்டத்தின் அந்த துயரத்தின் நாட்கள் என்றைக்கு மாறும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் அல்லவா? வேதத்திலே யோபு என்றதான ஒரு மனிதன் இருந்தான். அவனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் போது யோபு 1வது அதிகாரம் 1 தொடர்ந்து வாசிக்கும் போது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும்
500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமின்றி திரளான படிமுடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரிய மனிதனாயிருந்தான். செல்வச்சீமானாய், ஒரு பெரிய மனிதனாய், நம்முடைய பேச்சு நடையில் சொன்னான், ஒரு நாட்டாமையை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு காலம் அவனுக்கு வந்தது. அந்த காலம் வந்தபோது ஆமேன் அவனுக்கு இருந்ததான அவனுடைய 7 குமாரரும் 3 குமாரத்திகளும், அவனுக்கு இருந்ததான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் எல்லா மிருக ஜீவன்களும் ஒரே நாளில் அழிந்து போகிறது. ஒரே நாளில ஆமேன் எல்லாமே செத்து மடிந்து போகிறது. அது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அவனுடைய சரீரமும் கொடிய பற்களினாலும் கொடிய வேதனை அனுபவித்து வந்ததான ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். பயங்கரமான வேதனை, பயங்கரமான கண்ணீர், எல்லாமே இழந்து போச்சு அவனுக்கு, எல்லாம் நஷ்டப்பட்டுருச்சு. இனி என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. ஆனால் அந்த காலத்து குறித்து அவன் சொல்லும்போது, நான் வாசித்த யோபு 14:14 சொல்கிறது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வசனத்தை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த யோபுவை போல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா? எல்லாமே இழந்து போச்சு, எல்லாமே நஷ்டப்பட்டுருச்சு, எல்லாமே உங்களுடைய கையை விட்டு தொலைந்து போயிட்டு, இனி எப்படி நான் பிழைப்பது, எப்படி நான் வாழ்வது? யோபு சொல்கிறான், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, அவன் செத்தது போல, அவன் ஆமீன் மரணத்தை சந்தித்தது போல அவனுடைய வாழ்க்கையில் கொடிய கொடிய வேதனைகளை சந்தித்தான். கொடிய கொடிய வேதனைகளை சந்தித்தான். பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் சொத்தும் சுகமும் ஆஸ்தியும் அந்தஸ்துகளும் ஆமீன் எல்லாம் அவனுடைய கையை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு சரீரமும் பற்களினால் புண்களினால் ஆமீன் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறான். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள், பல நஷ்டங்கள், பல கண்ணீர்கள், பல இழப்புகள் நமக்கு வரும்போது நாமும் இந்த யோபுவை போல ஆமீன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும், எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா என்று சொல்லி ஆமீன் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபும் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தான். காலங்கள் கடந்து போனது, நாட்களும் உருண்டு ஓடினது. அவனை நேசித்தவர்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பித்தார்கள், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆமேன், அவனுடைய சொந்த மனைவி கூட இவன் மரித்து போக வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டான், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டான், எல்லாமே இழந்து போச்சு. கையில காசு இருந்த நேரம், ஆமே வசதி இருந்த நேரம், நிறைய நண்பர்களும் உறவினர்களும் எல்லாரும் அவனை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு கையில் ஒன்றுமில்லை, எல்லாம் அவனுடைய கையை விட்டு போய்விட்டது. வேதனையோடு இருக்கிறான், நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு மாறுதல் உண்டாகாதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகாதா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஆமேன் இப்படியாய் சொல்ல ஆரம்பித்தான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி காத்து, இல்லையென்றால் மாறுதலுக்காக தனித்து காத்திருக்கிற நேரத்தில், மாறுதலை நோக்கி தனித்து இருக்கிற நேரத்தில் ஆமீன் இப்படி சொல்ல ஆரம்பித்தான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி ஆமேன் அறிக்கையிட ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்டதான நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை வெறுத்து பேசுகிறோம், நம் ஆண்டவரை ஆமே மிகவும் மோசமான நிலையிலே பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய பணக்காரன், இவ்வளவு பெரிய ஆஸ்தியுடைய மனிதன் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஒரே நாளில் சந்தித்த போது ஆமீன் கலங்கி போகவே இல்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை ஆயிருப்பேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளில் பார்ப்பேன் என்று சொல்லி
என்னுடைய சொந்த கண்ணிலே பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தான். என்னுடைய சரீரம்தான் இன்றைக்கு அழிந்து போனது, என்னுடைய ஆஸ்திகள் தான் இன்றைக்கு அழிந்து போனது, என்னுடைய சொத்தும் என்னுடைய பிள்ளைகளும் தான் அழிந்து போனார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிற, நான் நம்புகிற ஜீவனுள்ள தெய்வம் அவர் மரித்து போகவில்லை. அந்த தெய்வத்தை நான் ஒரு நாள் என் சொந்த கண்ணிலே பார்ப்பேன். என்னுடைய மாறுதலுக்காய் நான் காத்திருக்கிற அந்த போராட்டத்தின் நாளிலே என் தேவனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட ஆரம்பித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுடைய புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, யோபுடைய புத்தகம் 22, 21 நாம் வாசிக்கும் போது அந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரு, அதனால் உனக்கு நன்மை வருமே. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரு, அதனால் உனக்கு நன்மை வருமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில எல்லாம் இழந்து போய் மாற்றத்திற்காய் காத்திருக்கிறீங்களா? பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறீங்களா? பல ஆண்டுகளாய் காத்திருக்கிற நீங்க இயேசுவோடு பழகி, அவரோடு பழகி சமாதானத்தோடு இருங்க. மாறுதலுக்காய் காத்திருக்கிற நீங்க நிச்சயமாய் மாறுதலை சந்திப்பீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். இந்த மாதம் ஆமேன் ஒரு மாற்றத்தின் ஆண்டாய், இந்த மாதம் ஒரு மாற்றத்தின் ஆமேன் ஹல்லேலூயா பிறப்பிடமாய் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவதற்கு நல்லவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், நீங்கள் வெறுத்து பேச வேண்டாம். ஆண்டவர் பேரில் நம்பிக்கையோடு இருங்க. யோபு சொல்லும்போது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரோடு பழகி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது அதனால் உங்களுக்கு சமாதானம் வரும், அதனால் உங்களுக்கு நன்மை வரும், அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாற்றத்தின் ஒரு ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் பல இழப்புகளையும் ஆமேன் சந்தித்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். யோபு மாற்றத்திற்காய் காத்திருந்தான், ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தான், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று வாயினால் அறிக்கையிட ஆரம்பித்தான். அந்த தெய்வத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அவரோடு பழகி, அவரோடு பேச ஆரம்பித்து, அவரோடு நடக்க ஆரம்பித்து, அவரோடு வாழ ஆரம்பித்தார். யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அதனுடைய பின்பகுதி 42வது அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது: 7 குமாரரும் 3 குமாரத்தினும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தேசத்திலே யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களே இல்லாத அளவிற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், 12வது வசனம்: கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அறிகிறோம். அவனுடைய கடந்த காலங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைத்தார். அவனுடைய கடந்த கால வேதனைகளையும் கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க ஆரம்பித்தார். அவன் எதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாற்றத்தின் ஆண்டாய், இன்றைக்கு மாற்றத்தின் நாளாய், ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திர, கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே யாரையும் விசுவாசிக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், யாருக்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்க ஆரம்பிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்னை மாற்றி அமைப்பார். என்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அமைப்பார். என் கண்ணீரெல்லாம் மாற்றி அமைப்பார். என்னுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்விலே செய்வதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரோடு பழக ஆரம்பிங்க. இதுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிருங்க. உடைய வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். தெய்வ பிள்ளையே, உடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி போகும். யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினது போல உங்களையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா?
நான் உங்களுக்காய் ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, அருமையான இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரமுடைய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றத்திற்காய் காத்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு பிரச்சனையோடு இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திலே மாற்றம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலே மாற்றம் உண்டாகட்டும். சமாதானம் அவர்களுக்கு பெருகட்டும். வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்டுகளாய் திருமணம் ஆகாதபடிக்கு தடையாயிருக்கிற அந்த தடைகள் விலகி போவதாக. அநேக ஆண்டுகளாய் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வியாதி, கொடிய வியாதி அவர்களை விட்டு அது மாறி போவதாக. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குறிப்பாய் இந்த யோபுவை போல எல்லாம் இழந்து தரைமட்டமாய் கண்ணீரோடு நிற்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்படி கண்ணீருக்கு ஒரு மாறுதல் உண்டாகட்டும். கண்ணீருக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றம் யோபுக்கு உண்டானது போல, யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வது போல, இந்த அருமையான காலை நேரத்துல ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை என் தேவனாய் கர்த்தர் மாற்றத்திற்காய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்தருளினபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர்,
அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே.